உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வருகின்ற அந்த முத்தான 3 பலன்கள் என்ன பலன்கள்? அது என்ன முத்தான 3 கிரக பயிற்சி? முதலாவதாக சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்திற்கு எழுந்தருளுகிறார். கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டில் சுக்கிரன் சேரும் பொழுது சுக்கிரனும் சந்திரனுமாக இணைந்து இந்த பூமிக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1 தான். அடுத்ததாக சிம்மத்திலே சூரிய பகவான் ஆட்சி செய்ய போகிறார். சிம்மத்திற்கு சூரியன், சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார். சூரியனோடு சேர்ந்த புத பகவான் புதாதித்ய யோகம் பெறுகிறார். புதாதித்ய யோகம். ஸோ அடுத்ததாக 3ஆம் இடத்திலே கன்னியில் செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்கள். ஸோ இந்த 3 கிரக பயிற்சிகளும் சுக்கிரன், சூரியன், செவ்வாய். இந்த கார்னரில் மீனத்தில் சனி பகவான், அதுக்கு கீழே ராகு, இந்த பக்கம் மிதுனத்தில் குரு, அதுக்கு கீழே சுக்கிரன் கடகத்தில், அதுக்கு கீழே சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் செவ்வாய் ஒரு பரல் மாதிரி அமைந்திருக்கிறது. இப்படி அமைந்திருப்பதால் இந்த குவாட்ரண்ட சனியும் இந்த குவாட்ரண்ட குருவும் இந்த குவாட்ரண்ட செவ்வாயும் பார்த்து கொள்கிறார்கள். மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கப் போகிறது, தனலாபங்கள் கிடைக்கப் போகிறது, நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு ஓப்பனிங் ஆச்சு சார். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஓப்பனிங் என்னமோ ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டு சார், அது ஓப்பனிங் ஆகி மே மாதத்துலேருந்தே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு என்றால் 9ஆம் இடத்து குரு சகலவிதமான செல்வங்களையும் தருவார். பாக்ய குரு என்று பெயர். அவர் பேர் என்ன? பாக்ய குரு. இந்த குரு பகவான் சகல சம்பத்துகளையும் தருகிறார். 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், இதுதான் பிரச்சனை. 1-8 சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது இந்த 10ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. 10ங்கிறது ஜீவனஸ்தானம் நண்பர்களே. 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். 10ஆம் இடம் என்பது தொழில். 10ஆம் இடம் என்பது வருமானம். பேசிக்ஸே அதுதான். இந்த 10ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் 8 என்பதால் என்ன நடக்கும் என்றால் டோட்டலாக ஒரு பெண்ணால் பிரச்சனை ஏற்படக்கு 200% வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பெண்ணால் பிரச்சனை. என் கம்பெனியில் நானும் சீனியர் இன்ஜினியர் சார், அவங்களும் சீனியர் இன்ஜினியர். அவங்க காலையில் 9 மணிக்கு எனக்கு ஒரு மெயில் வருது, 9:15 நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்ணோம், டீம் லீடர் கேட்க சொன்னார்னு. எம்மா 9 மணிக்கு அனுப்பி 9:15 கேட்குறீங்களே, நான் என்ன இங்கே பஜ்ஜி கடையாக வச்சுருக்கேன், 15 நிமிஷத்தில் இப்படி ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணுறதுன்னு நான் கேட்டது தான். அடுத்த 5வது நிமிடம் உங்கள் பாஸ்டேருந்து ஃபோன் வருது, லேடிஸ்ட்டை எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு தெரியாதா? தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். நம்ம தான் ஈக்குவல் ஜெண்டர் கம்பெனியாச்சே, நம்ம ஈக்குவல் ஜெண்டர்னு தான் சொல்லுவோம். ஆனால் இது ஈக்குவல் ஜெண்டர் நாடும் இல்லை, ஈக்குவல் ஜெண்டர் அப்படிலாம் சும்மா சொல்லிப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவோன்னா, ஒரு சீனியர் இன்ஜினியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே லேடிஸ்கிட்ட பேசும்போது சாஃப்டாக பேசணும். ஏன் அப்படி தான் சட்டம் இருக்கிறதா? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சட்டன் எண்டுக்கு மேலே ஒரு பர்சனல் பாயிண்ட் ஏதாவது டச் பண்ணி அதனால் உங்களுக்கு பிஹேவியர் சரியில்லைன்றுவாங்க. இது ஏன்னா புதுசாக இருக்குது. அப்போ அவர்கள் நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுற அதுக்கெல்லாம் நோ ரூல்ஸ். நீங்கள் இவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணுறது மட்டும் சாஃப்டஸ்ட்டாக பிஹேவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிஹேவியர் தெரியாத ஆள். நீங்கள் பிஹேவியர்னால் என்ன? சாஃப்டாக பேசுகிறது. ஸோ அப்போது 1-8 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பெண்ணால் பிரச்சனை, பெரும்பாலும் பெண்களால் பிரச்சனை வருவதெல்லாம் இப்படி தான். இந்த ஈகோ கிளாஸில் தான் சண்டை வர்றது. லேடி பாசி இருக்கிறவங்க இன்னும் ஒரு படி மேலே, அது இன்னும் சுத்தம். ஏன்னா அவர்களுக்கு உங்களை பிடிக்காமல் போயிடுச்சு, உங்களுடைய ஒழுக்கம் பிடிக்காமல் போச்சு அப்படின்னா போச்சு. உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி அவங்களுக்கு ஏதோ தெரிய வந்து அதுக்காக உங்க மேலே கோபமாக இருக்காங்கனாலும் அது வேலையில் வெளிப்படும். டோன்ட் எக்ஸ்ப்ளோர் எனி திங் இன் டீட்டெயில்.
நீங்கள் செய்வதெல்லாம் என்னவென்றால் இது எக்ஸ்ப்ளோரிங். நீங்கள் வந்து இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியே நான் அங்கே போனேன், நீங்களை பார்த்து இது ஆஃபீஸ் இஸ் ஆஃபீஸ், பர்சனல் லைஃப் இஸ் பர்சனல் லைஃப். ரெண்டுத்தையும் 2 கையில் ஹேண்டில் பண்ணுங்கள். டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். இதுதான் பேசிக்ஸே, இதுதான் பிரச்சனைக்கான ஆரம்பமே. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, 1 8 குடைவன் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது, முக்கியமாக பெண்ணினால் பாதிக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி இந்த 8 குடைவன் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழிலால் வரக்கூடிய வருமானங்கள் குறைகிறது. இது வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கினதை செட்டில் பண்ணி இந்த தொழிலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் சரியாக போச்சே தவிர, இது வரைக்கும் அதுக்கே பேலன்சிங் சரியாக இருந்ததே தவிர இப்போ புதுசாக லாபம் எடுக்க முடியல. இதுதான் உங்களுடைய நிலையாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடியது. ஆனால் நீங்கள் கடனெல்லாம் அடைச்சிருவீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நல்லா ஓஹோன்னு ஓடிச்சு என்ன பண்ணீங்க, இது வரைக்கும் இருந்தால் 5 கடனே அடைச்சிட்டேன். அப்போ புதுசாக எதுவும் சம்பாதிக்கலையா? எதுவும் இல்லை. உண்மையிலே சந்தோஷமான விஷயமே நீங்கள் கடன் அடைச்சது தான். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். அதை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ 11ஆம் இடத்துல பாதகாதிபதி சூரியன் ஆட்சி பெறுகிறார். அப்பாவுக்கு உடல்நல சரியில்லாமல் போகிறது, அப்பாவுக்கு ஹிருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, அப்பாவுக்கு ஹிருதயம் மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் மிக அதிகமான வாய்ப்புகள் உண்டாகும். ரொம்ப ஜாக்கிரதையாக அப்பாவை பார்த்துக்கணும். அப்பாவுக்கு கூட சொத்து பிரச்சனைகள் வருவதற்கு அதை விட வாய்ப்புகள் உண்டாகும். 12 கூடிய புதன் 11 கூடிய சூரியனோடு சேர்ந்திருப்பதால், பாதகாதிபதி சூரியனோடு சேர்ந்திருப்பதால் என்ன ஏற்படுகிறது? 12 கூடிய புதனோடு 11 கூடிய சூரியன் சேர்ந்திருக்கும் பொழுது அப்பாவுக்கூட சொத்து பிரச்சனை. சார், எங்கள் அப்பா என் பேரில் எழுதுறதுக்கு பதிலாக எனக்கு பதிலாக எங்கள் அண்ணன் பேரில் எல்லாம் எழுதிட்டாரு, நான் பாகம் கேட்டால் எனக்கு தர மாட்டேங்கிறாரு போன்ற பிரச்சனை சுமூகமான உறவோட உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். இருந்தாலும் பாதகாதிபதி ஆட்சி என்பதால் உயர் பதவி மறுக்கப்படும். நீங்கள் தான் அடுத்த டீம் லீடர், நீங்கள் தான் இந்த ஹெட்டு, ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஹெட்டாக இருப்பீங்க, அப்புறம் ஓவரால் ஹெட்டு நீங்கள் தான் என்றெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்களே அதை நம்பி சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? அந்த உயர் பதவி மறுக்கப்படுகிறது. ஏன் இதை கொடுக்கல என்றால், நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், அப்படி வைக்கும் இப்படியாக்கும் என்று சொல்லி ஏதோ காரணங்கள். உண்மை என்னவென்றால், இந்த 11 கூடிய சூரியன் ஆட்சி பெறுவதால் உயர் பதவி பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்களே உயர் பதவி மறுக்கப்படுகிறது. இது அவங்களுடைய சாபம். துலாம் ராசிக்காரர்கள் யாரை வேணா பாருங்க, உயர் பதவி மறுக்கப்படும். கடைசி வரைக்கும் வருவாங்க, ஆனால் டீம் லீடராக விட மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு இடம் தலைமை பதவி கட்சியில் இருந்திருப்பாங்க, இவ்வளோ பெரிய பதவி வரைக்கும் ஆசைப்படுவாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. ஒரு சாதாரண கம்பெனிகளில் கூட சொல்கிறேன், இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் போஸ்டிங் இதுதான் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் வரைக்கும் போவாங்க, ஆனால் அந்த மேக்ஸிமம் போஸ்டிங் கிடைக்காது. அதுக்குள்ளே இவங்க கம்பெனி மாறிடுவாங்க, அல்லது கம்பெனி இவங்களை அனுப்பிடும். ஸோ இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 11 கூடிய சூரியன் பாதகாதிபதி என்பதால் இப்படி நடக்காது. ஸோ துலாம் ராசிக்காரர்கள் படம் வரும், கடன் அனுப்பிங்க. வேலை இடத்தில் ரொம்ப ஜாக்கிரதை, முக்கியமாக பெண்களிடத்தில் மிக மிக ஜாக்கிரதை, அப்பாவோட உடல்நிலையில் ஜாக்கிரதை.